சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள அரசினர் கூர்நோக்கு இல்லத்திலிருந்து தப்பிச் சென்ற 33 சிறார் குற்றவாளிகளில் 29 பேர் பிடிபட்டுள்ளனர். எஞ்சியவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சென்னை கெல்லீஸில் உள்ளது அரசினர் கூர்நோக்கு இல்லம். இங்கு கொலை, திருட்டு, பாலியல் வன்முறை என பல்வேறு குற்றங்களுக்காக 73 சிறார்கள் தண்டனை அனுபவித்து வருகின்றனர். இவர்கள் இரு பிரிவினராக பிரிந்து சிறைச்சாலையிலேயே மோதிக்கொண்டதாக தெரிகிறது. மோதலில் கூர்நோக்கு இல்லத்தில் இருந்த மின்சார விளக்கு உள்ளிட்ட பொருட்கள் சேதப்படுத்தப்பட்டன. மோதல் நடந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு சிறார் குற்றவாளிகள் கூர்நோக்கு இல்லத்தின் பின்பக்க மதில் சுவர் மீது ஏறி தப்பிச் சென்றனர். மோதலில் காயமடைந்த 10 சிறாருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா நான் முதல்ல உள்ளே அட்மிட் பண்ண பார்த்து உள்ளே இன்றைக்கி பெயில் இது பண்ணுறானா அதை ரிமாண்ட் பண்ணுறானா. அன்றைக்கி என்ன பண்ணுனா அவனை ஒரு சைக்காலஜிஸ்ட் வச்சுட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணணும். என்ன மனநிலையில் இருக்கிறான், இல்லை இந்த பையன் இன்னோசென்ட்டாக இருக்கிறான், சாதாரண பையனா அவனை ஒரு கிளாஸ் பண்ணி விட்டுணும். இல்லை இவன் ரொம்ப விக்ரஸாக இருக்கிறான், ரொம்ப இதுவாக இருக்கிறான், அவனை ஒரு தனியாக பண்ணணும். யாரை விக்ரஸாக பண்ணுறோமோ அவனுக்கு போலீஸ்லாம் வைக்கணும். இங்கே போலீஸ் இருக்கக்கூடாது சட்டம் சொல்லுது. ஆனால் ஒரு அவுட் போஸ்டாவது இங்கே வைக்கணும். இளம் குற்றவாளிகள் தப்பிச் சென்றது குறித்த தகவல் கிடைத்தவுடன் காவல்துறை இணை ஆணையர் மனோகரன் தலைமையிலான அதிரடி படையினர் கூர்நோக்கு இல்லத்தில் விசாரணை மேற்கொண்டார். கூர்நோக்கு இல்லத்தின் மேற்பார்வையாளர் சவுந்தரராஜன், வார்டன்கள் மோகன், சுரேஷ் மற்றும் தாமஸ் ஆகியோரிடம் விசாரணை நடத்தினர். அதைத் தொடர்ந்து சமூக நலத்துறை அதிகாரிகள், எழும்பூர் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி ஆகியோரும் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்தனர். இதற்கிடையே சிறார்கள் தப்பியது குறித்த தகவல் அறிந்த அவர்களின் பெற்றோர் கூர்நோக்கு இல்லத்தின் முன்பு குவிந்து அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நாங்கள் காலையில் இருந்து தேடுறோம். எங்கள் பிள்ளை கிடைக்கவே இல்லை, எங்களை காட்டவே இல்லை சார். எவ்வளோ நேரமாக இங்கே வெயிட் பண்ணுறீங்க? நான் காலையில் 9 மணிலேருந்து இங்கே தான் சார் இருக்கிறேன். சுற்றி ஓடியான என் கண்ணில் என் குழந்தை காட்டிட்டு கூட மறைச்சிட்டா கூட பரவாயில்ல சார். பார்க்க முடியாதுன்னு தான் சார் சொல்கிறாங்க. உள்ளே தான் இருக்கிறான்றாங்க. ஆனால் என் குழந்தைய எனக்கு பார்க்கவே இருக்கிறாங்கன்னா இல்லையான்னு காவல்துறைக்கிட்ட எதுவும் சொல்ல. நாங்கள் அவர் உள்ளே போனோன்னா கதவு மூடிட்டாங்க. ஒரு ஹவரில் ரிசல்ட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு போனாங்க. அவ்வளோதாங்க. எங்களை அதோட வெளியே நிற்க வச்சுட்டாங்க. சூப்பரண்டை உள்ளே போய் பார்த்து தகவல் கேட்டீங்களா? வார்டன் அதுக்குள்ளேயே அவன் சூப்பரண்டை கேட்டோன்னு உள்ளே போயிட்டாரு. கதவு சாச்சிட்டாரு. 1 ஹவர் கழிச்சு சொல்கிறேன்னு சொல்லிக்கிறார். காவல்துறையின் தேடுதலை அடுத்து தப்பிச் சென்ற இளம் குற்றவாளிகளில் 29 பேர் பிடிபட்டனர். அவர்களை தவிர மேலும் 3 பேர் தப்பிக்க வழி தெரியாமல் திரும்பி வந்து கூர்நோக்கு இல்லத்தின் முன்புறத்தில் அமைந்திருக்கும் இளைஞர் நீதி குழும கட்டடத்தின் அருகில் கூடி உடைந்த பல்பு துண்டுகளால் கழுத்து, கை, வயிறு உள்ளிட்ட பகுதிகளில் கீறிக்கொண்டு தங்களை விடுவிக்கும்படி கூக்குரலிட்டனர். காவல்துறையினரும் பெற்றோரும் குறுக்கிட்டு அவர்களை பிடித்து ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர். சிறார் குற்றவாளிகள் தப்பி சென்றது குறித்து காவல்துறை விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இனிமேல் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்காக சமூக பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் காவல்துறையும் இணைந்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்னென்ன எடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் சுப்பிரமணியன்.